ப்ரோக்ராமோட டிஃப்ரெண்ட் கேசஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராமோட லாஜிக் வந்து எழுத முடியும். ஸோ கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம அரேல 23114 இருக்கு. ஓகே, 23114 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இனிஷியலாக 0th இண்டெக்ஸ் அதாவது 2ல் இருக்கும். ஓகே, 0th இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ இங்கேருந்து என்னால் லென்த் -1 அதாவது 4th இண்டெக்ஸ் அது வரைக்கும் என்னால் ரீச் ஆக முடியுமா இல்லையான்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே கொடுத்துருக்க இந்த 0 1 2 3 4ங்கிறது அந்த எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போது நம்ம 1 by 1 அதாவது இப்போ எனக்கு 0th இண்டெக்ஸில் இருந்து என்னால் எவ்வளோ ஜம்ப் பண்ண முடியுங்கிறது ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸிமமாக ஜம்ப் பண்ணி என்னால் லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போக முடியுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதனால ஃபஸ்ட் எடுத்ததும் எனக்கு மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோன்னே தெரியாது. ஸோ அதனால் மேக்ஸ் ஜம்ப் வந்து நம்ம 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம I = 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயில் 0ல் தான் நம்ம நிற்கிறோம் இல்லையா. ஸோ அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ என்னன்னு பாருங்கள், 2 இருக்குது. ஸோ 0th இண்டெக்ஸில் இருந்து என்னால் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியும், 2 வரைக்கும் ஜம்ப் பண்ணலாம். விச் மீன்ஸ் என்னால் 0 + 2 = 2. கரெக்டா? இந்த 2ஓட இண்டெக்ஸ் வரைக்கும் என்னால் ஜம்ப் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜம்போட வேல்யூ என்ன, ஜம்ப் = 2. ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட மேக்ஸ் ஜம்ப் எவ்வளோ இருக்குது, 0 இருக்குது. இப்போ நம்மளுக்கு 0th இண்டெக்ஸில் இருந்து எவ்வளோ என்னால் ஜம்ப் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது என்னால் மேக்ஸ் ஜம்பை வந்து என்னால் ஓவர் ரைட் பண்ண முடியும். கரெக்டாக? மேக்ஸ் ஜம்ப் = 2 அப்படின்னு ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னால் 0th இண்டெக்ஸில் இருந்து 2 வரைக்கும் என்னால் போக முடியும்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ I = 1.